அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்ற பேரை கேட்டாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருது ராகு கேது பரிகார பூஜை செய்கிறதும், திருமணத்தடை நீங்க நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பூஜை செய்வதும் தான் நினைவுக்கு வரும். அதோட வாயு தேவனுக்காக கட்டப்பட்ட பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்குது இந்த திருத்தலம். 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வரலாற்றையும் இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமா அப்படின்றத பற்றியும் சில புராண கதைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆந்திராவோட புகழ்பெற்ற கோயில்களில் ஸ்ரீகாளஹஸ்தியும் ரொம்பவும் முக்கியமானதாக விளங்குது. சுவர்ணமுகி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற சைவ சமய நெறிகளை பின்பற்றும் மிக பழமையான கோவில் இது. பஞ்சபூத தலங்களில் வாயுலிங்க கஷேத்திரமாக இது திகழுது. உலகம் தோற்றத்தின் ஆரம்ப காலத்தில் வாயு பகவான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்பூர லிங்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய முன்பாக தவம் இருந்திருக்காரு. இவருடைய தவத்தினால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் வாயு பகவானுக்கு காட்சி அளித்து, நீயோ ஓரிடத்தில் இருக்கும் தன்மை இல்லாதவன், 1000 ஆண்டுகள் சிறு நகர்வில்லாமல் ஓரிடத்தில் இருந்தே என்னை நோக்கி தவம் புரிந்துள்ளாய், அதன் பயனாக 3 வரங்களை உனக்கு அளிப்பதாக உள்ளேன் அப்படின்னு வாயு பகவான் கிட்ட சிவபெருமான் கூறியிருக்காரு. அதன்படி வாயு பகவான் தான் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு உயிரின் அந்தராத்மாவாக விளங்க வேண்டும், நான் வழிபட கற்பூர லிங்கம் என்னுடைய பெயரிலேயே வழிபட வேண்டும் அப்படின்னு 3 வரங்களை கேட்டிருக்காரு. அதன்படியே அவர் கேட்ட 3 வரங்களையும் அளித்தாரு சிவன். இந்த கற்பூர லிங்கத்தை தேவர்கள், முனிவர்கள், சூரர்கள், அசுரர்கள், கண்ணரர்கள், கந்தர்வர்கள், கருடன், கிம்புவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிப்புங்கவர்கள், மனிதர்கள் அப்படின்னு எல்லோரும் வணங்குவாங்க அப்படின்னு ஆசி வழங்கினாங்க. அதனால வாயு பகவான் இல்லாம உயிர்கள் இயங்க முடியாது அப்படின்ற நிலை ஏற்பட்டது. 14 லோகங்களிலும் லிங்க வழிபாடு தொடங்கியது. வாயு பகவானுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் கோயில் இது அப்படின்ற தனித்தன்மையை இந்த கோயில் பெற்றிருக்கு. ஈசன் சாபம் பெற்ற உமையவளும் இந்த கஷேத்திரத்தில் வந்து லிங்கத்தை பூஜை செய்து ஞானம் பெற்றதால் இந்த தளத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவி ஞான பெரசு நான்பா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சிவனின் தலையில் இருக்கும் கங்கை இந்த தளத்தில் ஸ்வர்ணமுகி அப்படின்ற பேர்லையும் கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்காங்க. மேலும் சாபம் பெற்ற இந்திரன், சந்திரன், மயூரன் உள்ளிட்ட பலரும் காளஹஸ்தியில் இருக்கிற ஸ்வர்ணமுகி நதியில் மூழ்கி சாப விமோசனம் பெற்றதாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவன் அப்படின்னு ஏற்பட்ட போரில் கைலாய மலையை ஆதிசேஷன் சுற்றி வளைச்சாங்க. மலையை அவனிடம் இருந்து விடுவிக்க வாயு நடத்திய போராட்டத்தில் கைலாய மலை 8 பாகங்களாக உடைந்தது. உலகில் 8 இடங்களில் விழுந்து அவை திரிகோணமலை, ஸ்ரீகாளஹஸ்தி, திருசீரமலை, திருவெண்கோய்மலை, ராஜதகிரி, நீர்த்தகிரி, ரத்னகிரி மற்றும் ஸ்வேதகிரி அப்படின்னு பேர் பெற்று விளங்குது. அதில் 2வது பாகம் விழுந்த இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. அதனால தான் ஸ்ரீகாளஹஸ்தியும் கைலாய மலையின் ஒரு பகுதியாக சொல்கிறாங்க. காளஹஸ்தி கோயில் துர்காமா மலை மற்றும் கண்ணப்பர் மலை அப்படின்னு 2 பேர்களில் வழங்கப்படுது. இந்த காளஹஸ்தி பெயர் உருவானதன் மற்றொரு புராணமும் இருக்கு. சிவன் பிரம்மா கிட்ட அழகான ஒரு ரம்யமான கைலாய மலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரும் உருவாக்கி கொண்டிருந்த போது அதிலிருந்து உடைந்து விழுந்த சிறு துண்டு இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் விழுந்ததாகவும் அதையே காளஹஸ்தி அப்படின்னும் தென் கைலாயம் அப்படின்னும் அழைக்கிறோம். சதுர்யுகத்திலும் பிரம்மதேவர் இங்கு வந்து சிவனை வழிபட்டு சென்றதாகவும், மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இங்கு வந்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. அதோட சங்க தமிழ் புலவர் நக்கீரரும் தன் படைப்புகளில் இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளஹஸ்தி லிங்கத்தை வணங்கி பக்தியால் முக்தி அடைந்த பல புராணங்களும் இருக்கு. பக்தினா மனுஷங்களுக்கு மட்டும்தான் வருமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு விளக்குற விதமாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வனமாயிருந்த இந்த இடத்துல வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமான தினந்தோறும் வழிபடும் சிலந்தி ஒன்று இருந்திருக்கு. ஒரு நாள் மலையில் நனைந்த சிவபெருமான கண்ட அந்த சிலந்தி
தன்னுடைய உமிழ் நீரில் இருந்து உருவாகிற சிலந்தி வலையை பின்னி வச்சுச்சான். இருந்தாலும் இடி இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலாக போனது. இந்த சாம்பலை பார்த்த சிலந்தி தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனதா சொல்லப்படுது. அதனால் அந்த சிலந்தியோட பக்தியை மெச்சும் வகையாக சிவபெருமான் அந்த சிலந்திக்கு முக்தி அளித்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆற தழுவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடுமா. அதுக்கு பின்னாடி வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் நிகழ்வும் நடந்திருக்கு. நீரினால் அபிஷேகம் செய்துவிட்டு மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும். இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி விடுவது வழக்கமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த நாகத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. யானை இதே மாதிரி செய்வதை அந்த நாகமும் ஒரு நாள் பார்த்துருக்கு. நான் அர்ச்சனை செய்யும் மாணிக்கங்களை கீழே தள்ளிவிடுறதை பார்த்து நாகத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்திருக்கு. அந்த நாகம் என்ன பண்ணியதா, யானையுடைய தும்பிக்கைக்குள்ளே சென்று யானைக்கு மூச்சை அடைக்க செய்ததாம். சுவாசிக்க முடியாமல் யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் ரெண்டுமே இறந்து போனதாம். இவைகளுடைய பக்தியை மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்திருக்காரு. இதை பற்றி வரலாற்று சான்றுகள் ஸ்தல புராணத்தில் எடுத்துரைக்கிறாங்க. இந்த தளத்தில் வீற்றிருக்கும் காளஹஸ்திநாதர் உருவத்தில் கீழே 2 தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது மாதிரியான உருவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தபடியாக கண்ணப்ப நாராயணர் கதையும் அமைஞ்சிருக்கு. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் முக்கியமானவர் அர்ஜுனன். பாசுபதாஸ்திரத்தை பெற அர்ஜுனன் தவம் இருந்தபோது அதை சோதிக்க சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அஸ்திரத்தை வழங்கியதோடு அவர் மறுபடியும் கலியுகத்தில் அவதரிக்கும் வரத்தையும் அருளியிருக்காரு. அதன்படியே துவாபராயுகத்தில் அர்ஜுனன் மடிந்த பிறகு மறுபடியும் கலியுகத்தில் திண்ணனாக அவதரிச்சிருக்காரு. அப்படி அவதரித்த அர்ஜுனனுக்கு வேட்டையாடும் தொழிலே அமைந்தது. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்ற போது அங்கிருந்த சிவபெருமான் மீது அளவில்லாத பக்தியை கொண்டாரு திண்ணன். வழிபாட்டு முறையை அறியாத திண்ணன் தன் பக்தியை அவர் அறிந்த முறையில் தூய்மையாக வெளிப்படுத்தினார். ஸ்வர்ணமுகி ஆற்றிலிருந்து நீரெடுத்து வந்து அபிஷேகம் செய்து தன் வேட்டையாடிய விலங்குகளின் மாமிசத்தை நிவேதனமாக படைத்து காட்டில் உள்ள மலர்கள் இலைகளால் மாலை கட்டி அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து வழிபட்டு வந்தார். அதே மாதிரி வழக்கம் போல ஒரு நாள் வேடன் வந்து விலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை படைத்து இறைவனை வழிபாடு செய்தான். அப்போது சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஊற்றியது. இதனை கண்டு பதறிப்போன வேடன் எவ்வளவு முயற்சித்தும் இரத்தம் நிற்காத காரணத்தினால தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்திற்கு வைத்து விட்டான். உடனே இரத்தமும் நின்றுடுச்சு. அடுத்ததாக மறுக்கண்ணில் இருந்து இரத்தம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அந்த வேடனும் தன்னுடைய கால் கட்டை விரலால் இரத்தம் வழிவதை தடுக்க லிங்கத்தின் கண்களில் காலை வைத்து 2வது கண்ணை அம்புகளால் தோண்டி எடுக்க முற்பட்டதும் சிவபெருமான் காட்சி கொடுத்து, கண்ணப்பா நில்லு, உன்னுடைய பக்தியை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன் அப்படின்னு சிவபெருமான் அருளாசி வழங்கி முக்தி அடைய செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வேடனுக்கு இந்த காளஹஸ்தியில் ஒரு இடத்தையும் வழங்கியிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் அகத்திய பெருமான் இந்த தளத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு இங்கிருக்கிற விநாயகரை வணங்காமல் சென்றுவிட்ட காரணமாக விநாயகருக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. இதனால் விநாயகர் அருகில் இருக்கின்ற பொன்முகிலி ஆற்றை முழுவதுமாக வற்றி போகுமாறு செய்துவிட்டதாகவும், இதனால் மனம் வருந்திய அகத்தியர் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக தல புராணங்கள் சொல்லுது. பிற்காலத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்த இடம் ஆழத்தில் சென்றதுனால இந்த விநாயகர் பாதாள விநாயகர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இன்னைக்கு அளவிலையும் இந்த விநாயகரை தரிசிக்க பக்தர்கள் 20 அடி ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக அமைஞ்சிருக்கு. துளி அளவிலும் காற்று புகாத கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கும் இந்த லிங்கத்திற்கு ஏற்றப்படும் தீபமானது படிப்படியாக மேலெழும்பி அழகாக நிற்காமல்
அசைந்து ஆடிக்கொண்டே இருப்பது மாதிரியான காட்சிகள் தோன்றும். காற்றே இல்லாத இடத்தில் தீபம் மட்டும் அசைந்து ஆடுவது வியப்பிற்குரிய விஷயம் அப்படின்னு விஞ்ஞானிகள் பலர் சொல்றாங்க. இந்த கோவில் திராவிட கட்டடக்கலை முறையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட உட்பிரகாரம் 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக, 11ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழனாலும் நூற்றக்கால் மண்டபம் விஜயநகர அரசாலும் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் காலத்தீஸ்வரன் அப்படின்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாரு. யானையின் தந்தம் போன்ற வடிவமைப்பு கொண்ட இவரின் லிங்க திருமேனி வெள்ளைக்கல்லால் ஆனது. இந்த கோவிலில் 1516ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் 120 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஏற்படுத்திய இந்த ராஜகோபுரம் கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் இடிந்து விழுந்தது. அதை ஆந்திர அறநிலையத்துறை சீர்படுத்தி 144 அடி உயரமும் 22 அடுக்குகளும் கொண்ட புதிய பிரம்மாண்ட ராஜகோபுரம் 2017ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கும் இறைவி ஞானப்பிரசுனாம்பிகை அம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மகா சிவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தின் போது வெள்ளத்தூரர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பும் மரபு காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருது. சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் இந்த கோவிலில் சிவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றுள்ளதாக சொல்றாங்க. அதனால் கருவறையில் இருக்கிற லிங்க திருமேனியில் நாகப்பாம்புகள் பின்னலிட்டிருப்பதை இன்றளவும் நம்மளால காண முடியும். இந்த கோவிலில் ராகு கேது பரிகார பூஜை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆகையினால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தராங்க. ராகு கேது சர்ப்பதோஷம், திருமண தோஷம், புத்திர பாக்கியம், தொழில் மேன்மை, கல்வி வளர்ச்சி, தங்களின் வளமான வாழ்விற்காக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இங்கு செய்யப்படும் பரிகார பூஜைகள் அமைந்திருக்கு. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வா இந்த பரிகார பூஜை அமைந்துள்ளது. பரிகார பூஜை இங்கு செய்யறதுனால மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ராகு கேது பரிகார தலம் அப்படின்றதுனால சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்களின் போது மூடப்படாமல் முழு நேரமும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். கிரகண தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து பூஜைகளிலும் கலந்து கொள்வாங்க. இந்த கோவிலை பற்றின பல குறிப்புகள் தேவார பாடல்களும் புராணங்களும் தெளிவாக விளக்குது. இங்கு வரும் பக்தர்களுக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் உடனே நீங்குவதாக நம்பிக்கை. திருப்பதி செல்பவர்கள் பெரும்பாலும் காலத்திநாதரை வழிபடாமல் வீடு திரும்புவதில்லை. அனைவரும் ஒரு முறை ஏனும் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்களில் காளஹஸ்தி ஒன்றாக விளங்குது. இந்த வீடியோவில் காளஹஸ்தி உருவான விதத்தையும் காளஹஸ்தி எப்படி தோன்றியது பற்றி, மனிதனின் பக்தி மட்டுமல்லாமல் விலங்குகளின் பக்தியை பற்றியும் காளஹஸ்திநாதர் சிறப்பை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். காளஹஸ்தி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.